எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துறேன். இந்த புதிய வருஷத்துல உபவாச நாட்களில் எப்படி தேவனுடைய அவர் வச்சிருக்கிற பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு கிருபை தேவையா இருக்கு. ஏன்னா அந்த கிருபை வரும்போது பெருக்கம் வரும். ஆனா வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கும். நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மை தாழ்த்துவது, அதை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாட்கள் தியானிக்க நமக்கு உதவி செய்தார். இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து எப்படி நம்ம தாழ்மையை பார்க்கிறோன்றத பார்த்து கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 53, 54 வசனங்களை வாசிக்கும் போது, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இப்ப ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு வராங்க. யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறார். அதெல்லாம் நம்ம கடந்த செய்தியில பார்த்தோம். ஆண்டவர் அவனை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கிறார். பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டுறான். ஏன்னா அவன் என்ன நினைச்சான்னா, ஆண்டவரை அவன் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை முறையில போடு. ஏன்னா பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே அடிமான்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. நான் மாத்திரம் இப்ப பிதாட்ட ஜெபித்தால் 12 லேகியோன் தூதர்களை அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறியா? லேகியோனுக்கு அதிகமான தூதர். லேகியோன்றது 6000 அப்படின்ற ஒரு எண்ணிக்கை. அது 12 லேகியோனா பாருங்க, 72,000 தூதர்கள் இறங்கி வந்தா என்ன நடக்கும்? ஒரு தூதனே எசேக்கியாவின் நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். 180,000 ராணுவ வீரர்களை அழித்து வெற்றியை கொடுக்கிறார். 72,000க்கு அதிகமான தூதர்கள் வந்தா என்ன நடக்கும்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னு நினைச்சா தப்பிக்கலாம். ஆனா அப்படி செய்வேனானால் 54ஆம் வசனம், இவ்விதமாய் சம்பவிக்கும் வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இப்படியெல்லாம் நடக்கணும்னு தீர்க்க தரிசனமா வேதத்தில் சொல்லியிருக்கே, அதெல்லாம் எப்படி நிறைவேறும் ஆண்டவர் கேட்கிறார். அப்ப தாழ்மைன்றது என்ன? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின்படி அவர் வாழ்ந்தார். அதுதான் அவர் தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வசனம் என்ன சொல்லுதோ, ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதோ, அதுக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படுகிறது தான் தாழ்மையாக இருக்கிறது. பொதுவாக சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சில எண்ணங்கள் சிலருக்கு வரலாம். இப்படி செய்யணுமா? கட்டாயம் இது செஞ்சாதான் ஆண்டவர் ஏத்துப்பாரா? இல்லை செஞ்சாதான் ஆசீர்வாதம் கிடைக்குமா? பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய வழியாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அத நம்ம தேவனுடைய வார்த்தை என்று உள்ளபடியே ஏற்றுக்கொள்றது ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பேசினது தேவனுடைய வார்த்தையை தான் பேசினார். விசுவாசனிடத்துல அவர் சோதிக்கப்பட்ட கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லி எழுதியிருக்கிறபடியே அப்படி சொல்லிதான் ஜெயிக்கிறார். ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வார்த்தைய விசுவாசிக்கிறார். அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். இந்த சிலுவை பாடுகளுக்குள்ள கடந்து செல்லும் போது கூட இதே அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு இரவு மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்ற வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இப்ப தேவனுடைய வார்த்தையை பேசுறாரு.
தேவனுடைய வார்த்தை நடக்கும்னு நிச்சயமா விசுவாசிக்கிறாரு. மூன்றாவது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறார். He spoke the written word, he believed the word, and he lived the word. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுவது அவசியம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது அவசியம். முக்கியமா தேவனுடைய வார்த்தையை அதுக்கு கீழ்ப்படிவது அவசியமானதாக இருக்கிறது. இந்த இடத்துல அந்த ஒரு பெரிய பாடத்தை தான் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காம, நான் சில சூழ்நிலைகள் வழியா கடந்து போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை அந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் என்ன செய்வேன், பிடித்துக் கொள்வேன். அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்படி நான் கீழ்ப்படியும் போது அதுதான் ஆசீர்வாதத்துக்கு, கிருபைக்கு திறவுகோலாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் 55ஆம் வசனத்துல ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு எப்படி வர்றாங்களாம், கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல வர்றாங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. 56ல் ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார். இதெல்லாம் ஏன் நடக்குது? தீர்க்கதரிசன வசனங்கள், வார்த்தைகள் நிறைவேறும்படியா நடக்குது. அதுலதான் அவர் சந்தோஷப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுல சந்தோஷப்படுறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறத நம்ம சந்தோஷமா நினைக்கணும். ஆண்டவர் நம்மளை தாழ்த்த சொல்றாரா, தாழ்த்தணும். நமக்கு அது வசதியா இருக்கோ இல்லை, ஆண்டவர் நம்மளை பொறுமையா இருக்க சொல்றாரா, பொறுமையா இருக்கும். நமக்கு அது எப்படி இருக்கும்? அதாவது கர்த்தர் விரும்புறத நம்ம, கர்த்தர் சொல்றத நம்ம விருப்பமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதுதான் சிறந்த வாழ்க்கை. அதுதான் மெய்யான தாழ்மை. அந்த தாழ்மைக்கு நிச்சயமாக தேவன் கிருபையை தருகிறவராக. சில நேரத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உதாரணமா ஞானஸ்நானத்தை குறித்து ஒருத்தவங்க கேள்விப்படும் போது சிலர் கேட்கலாம், ஞானஸ்நானம் எடுத்தாதான், மூழ்கி எடுத்தாதான் பரலோகம் போக முடியுமா? அது கேள்வி இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது நம்ம நன்மைக்காக தானே சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் சொன்னதுனால நான் செய்யறேன். நூற்றுக்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, ஏன்னா உங்க வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டுன்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைய நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது, அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது அது நன்மையானதா இருக்கு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே கை கொள்றது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்றது, அதுக்கு அப்படியே கீழ்ப்படியது. அதுதான் தேவனை நேசிக்கிறோன்றதுக்கு அத்தாட்சி. ஏன்னா மற்றதெல்லாம் ஒரு நாள் மாறும், ஆண்டவர் வார்த்தை ஒரு நாள் மாறும். நம்ம கீழ்ப்படுகிற வார்த்தை, நீங்க எந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த வசனம் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா வந்து பலிக்கும். பாவம் 28ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம், கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் யோவான் 14ஆம் அதிகாரத்துல அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. இங்க 1 யோவான் 5:3 சொல்ற மாதிரி, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அவருடைய கற்பனைகள் நமக்கு இனிமையானதா இருக்கட்டும். இது முதல் காரியமாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை
என்ன சொல்லுதோ அதை நான் அப்படியே நம்புவேன், அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவேன், அதையே நான் விசுவாசத்தோட பேசுவேன். இப்படி வாயில் ஆண்டுடைய வார்த்தை இருக்கணும், நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தை நிரப்பணும், நம்முடைய செயல்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையின்படியா நம்ம வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையின் எந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய மனுஷர்களோட நம்ம வைக்கிற நட்புகள், மற்றவங்களோட நம்ம பேசுகிற விதம், தேவனுடைய காரியங்கள்ல நம்ம செயல்படுறது, ஆண்டவர் துதிக்கிறது எவ்வளவு முக்கியம் சொல்றாரு. துதிக்கணும். ஆண்டவர் ஆராதனையை பத்தி நம்ம கூட பேசுறாரு, கர்த்தரை ஆராதிக்கணும். ஜெபத்தை பத்தி பேசுறாரா, கற்றுக்கொள்றோமா, ஜெபிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் வார்த்தையை கற்றுக்கொள்றது நம்ம முக்கியம். கொடுக்கறத பத்தி சொல்றாரா, கர்த்தர் சொன்ன மாதிரி ஆண்டவர் வார்த்தை என்னெல்லாம் சொல்லுதோ, மன்னிக்கணும்னு சொல்லு, மன்னிக்கணும், பரிசுத்தமா வாழணும்னு சொல்லு, கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையிலும் வைராக்கியமா நிக்கணும்னு சொல்லு. அதனாலதான் வேதத்தை தினைக்கும் வாசிக்கிறது முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்பது முக்கியமா. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம அறியும் போது அப்பதான் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க முடியும், அதுக்கே கீழ்ப்படிய முடியும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவர் முழு வாழ்க்கையுமே எபிரேயர் 10 6 வாசிக்கிறேன், 6-7. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது என்ன சொல்றாரு, தேவனுக்கு பிரியமானது பலிகள், அப்படி பலியை பார்க்கிற கீழ்ப்படுகிறது, என்னை பத்தி என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் செய்ய வரேன். இன்னைக்கு அதை நம்ம எடுத்து ஆண்டவர் வார்த்தை ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்கிறோம், ஒவ்வொரு தடவையும் என்ன ஆண்டவர் நம்ம கூட பேசுறாங்க, என்ன கேட்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் என்ன வாசிக்கிறோம், வார்த்தையிலிருந்து என்ன கற்றுக்கொள்றோம், அதை செயல்படுத்துவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும். ஏன்னா அது அந்த கீழ்ப்படிதல் தாழ்த்துவதாக இருக்கு. அந்த தாழ்மைக்கு தேவன் கிருபை அளிப்பார். அடுத்ததாக மத்தேயு 26 வரும்போது ஒரு கடைசியா காரியத்தை, 2வது காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 63 நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல பிரதான ஆசாரியன் எழுந்து என்ன பண்றாரு, நிறைய பேர் அவருக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் பிடிச்சு கொண்டு போய் பிரதான ஆசாரியன் வீட்டுல வைக்கிறாங்க, நிறைய பேர் பொய் சாட்சி சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றத பத்தி நீ ஒன்னும் திரும்பி சொல்லலையா, நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்கிறார் இந்த பிரதான ஆசாரியன். 62 இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றார். 63 இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். எல்லா இஷ்டத்துக்கும் பொய்யும் புரட்டுமா சொல்றாங்க. சில மாலயத்தை இடிச்சு போட்டா நான் 3 நாளைக்குள்ளார கட்டுவேன், என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் அப்படின்னு 61 எந்த ஆலயத்தை பத்தி பேசினாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய சரீரத்தை, அவருடைய மரணத்தை பத்தி பேசினார். 3வது நாள்ல அவர் எழும்புன்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி பொய்யும் புரட்டுமா சொல்றாங்க, ஒரு சாட்சி எடுப்படல என்றாலும் கூட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்னா, இவ்வளவு பேசுறாங்களே, இவ்வளவு பேசி ஒண்ணுமே எதுவுமே பிடிபடலையே, ஏன் பேசுறீங்க, நீங்க பேசி என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கலாம். ஒரு வார்த்தை பேசணும். இயேசுவும் பேசாமல் இருந்தார். என்ன வார்த்தை பாருங்க, ஜீசஸ் kept silent. 68 அதுக்கு பிறகு நாம் பார்க்கும்போது அங்கே அவர் கொண்டு போய் அடிக்கிறாங்க.
அவருடைய முகத்துல துப்புறாங்க, அவரை கூட்டினார்கள், கன்னத்துல அறையிறாங்க. 67ஆம் வசனத்துல. 68ஆம் வசனத்துல, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அடிச்சுட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. யாரும் அடிச்சா உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் வரவனா இருக்கு. தீர்க்க தரிசனத்தை பத்தி நிறைய எல்லாம் பேசியிருக்கிறீரு. அப்ப ஆண்டவர் தெரியாத யார் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை சொல்லியிருந்தா அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும், ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனாலும் அங்கேயும் அவர் ஒன்றும் பேசல. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேசல. அதை பத்தி ஒரு காரியமும் இல்லை. 69ஆம் வசனம் பேதுரு மறுதளிக்கிறதுக்கு குறித்து எழுதப்படுது. அப்ப அக்யூசேஷன், அவங்க குற்றப்படுத்துறாங்க, அடுத்தது அடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. 27ஆம் அதிகாரத்துல பிலாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த இடத்துல பார்க்கிறோம். 13 வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். 14 அவரும் ஒரு வார்த்தையும் மாறு உத்தரவாக சொல்லவில்லை. ஆதலால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். எப்படி பாருங்க, கவர்னருக்கு முன்னாடி நிற்கிறாரு. அது ஒரு கோர்ட் மாதிரி இல்லைங்களா? வழக்கு மன்றத்துல குற்றவாளிக்காகவும் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. இங்க ஆண்டவரே தான் தமக்காக பேசிக்கணும். ஏன்னா அவருக்காக யாரும் வழக்கறிஞர் இல்லை அங்க சரீர பிரகாரம். அவன் பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்ப கூட அவர் ஒரு வார்த்தையும் பேசல, அமைதியா இருக்கிறார். அவ்வளவோ சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லி அவருக்கு முன்பாக அப்படியாக பேசினாலும் அவர் மறு உத்தரவு சொல்லவில்லை. அப்ப இங்கிருந்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, குற்றப்படுத்தப்படும் போது சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவன் இல்லாத கூடாதெல்லாம் சில சொல்லலாம், விமர்சனங்களை பண்ணலாம், 10 பேர்கிட்ட போய் சொல்லலாம். இது மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளும் போது பொதுவா என்ன தோணும்? என்னை பத்தி நீ சொல்றியா, உன்னை பத்தி நான் சொல்றேன். இல்ல ஏதாவது ஒரு கோபம், ஏதாவது ஒரு வேகம், ஒரு வேதனை. அப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்குது. ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க 1 சொன்னா இவங்க 2 சொல்லுவாங்க, அவங்க 2 சொன்னா இவங்க 10 சொல்லுவாங்க. அரசியல் அப்படிதான் பார்க்கும். ஒருத்தவங்க விரோதமா பேசிப்பாங்க, மோதிப்பாங்க. உலகத்திலையும் பார்க்கிறோம். ஆனா என்ன வேதனையான காரியம்னா, சில நேரத்துல கத்தரை அடித்தவங்களுக்குள்ளாரையும் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறத பார்க்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? மற்றவங்க உங்களை குறித்து பேசினாங்கன்னா அந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன செய்யறீங்க? இங்க நம்ம பார்க்கணும், இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. நம்ம என்ன செய்யணுமா? அமைதியா போகணும், பொறுமையா போகணும். சில சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் பேசாம இருந்தா உலகத்துல பிழைக்க முடியாதுங்க. இப்படி எல்லாம் பேசாம இருந்தா என்னன்னு சொல்லிடுவாங்க, ஒரு பட்ட பேர் வச்சிருவாங்க உலகத்துல, ஒண்ணு பிழைக்க தெரியாதுங்க. பேசினாதாங்க. அவங்க பேசுறாங்களா, நம்ம என்ன செய்யணும்? திரும்ப பேசணும். அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசினார். எப்ப பேசினார்னா, நீ கிறிஸ்துவான்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதை சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு அந்த சத்தியம் தெரியணுன்றதுக்காக. தன்னை குற்றப்படுத்தினவர்களுக்கு அவர் பதிலே கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, ஏதோ ஒரு விஷயம் தெரியாம, ஒண்ணுமே தெரியாம அப்படி அப்பாவி மாறி இருக்கிறாரு, அப்படி கிடையாது. பேதுரு எழுதுறாரு பாருங்க. ஏன்னா பேதுரு தான் பல அந்த சம்பவங்களை எல்லாம் கண்கூட பார்த்த நிறைய விஷயங்கள் இல்லைங்களா? எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப வேகமா பேசக்கூடிய ஆள் பேதுரு. டிட் ஃபார் டேட். ஒன்று சொன்னா அதுக்கு உடனே பதிலுக்கு பதில்னு சொல்லுவாங்க. பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். எல்லாம் உணர்ந்து அவர்
அபிஷேகம் பெற்று அவர் ஊழியத்துல கர்த்தரை பயன்படுத்தும் போது பிந்தைய நாட்கள்ல 20ஆம் வசனத்துல இருந்து, நீங்கள் குற்றம் செய்யும் போது அடிக்கப்படும் போது 1 பேதுரு 2:20 பொறுமையோட சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அது தப்பு பண்ணி தண்டனை வந்தா என்ன பண்ணுது? அது சகிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நல்லது பண்ணும் போது கெட்ட பேர் வருது, இல்ல விமர்சனம் பண்றாங்க, தேவையில்லாத பேசுறாங்க, அப்பதான் உங்களுடைய பொறுமையே இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவ பாக்குறாருல, அதை பார்த்துதான் சொல்றேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தன்னுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இதுதான் ஏன் ஆண்டவர் ஏன் நம்ம பொறுமையா சகிக்கணும்? நன்மை செய்யும் போது நமக்கு இடையூறுகள் வராதா? அப்பதாங்க உண்மையா வரும். அந்த நேரத்துல எவ்வளவு நம்ம சகிக்கிறோன்றதுலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. நம்முடைய பொறுமை, நம்முடைய தாழ்மை, நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற ஆழம், இதெல்லாம் அப்பதான் தெரியும். நம்ம சோர்ந்து போயிட்டோம், இல்லாட்டினா திரும்ப பேசுறோம், இல்லாட்டினா நம்ம அப்படி இதாயிட்டோம் அப்படின்னா அது கிடையாது. தாழ்மைன்றது என்ன? கிறிஸ்துவ போல பொறுமையா இருந்து சகிக்கும் சொல்றார். சகிக்கிற முன்மாதிரியை நமக்காக பின்வைத்து போறார் இயேசு. அவர் பயப்படும் போது திட்டுறாங்க, அப்ப பதில திட்டல, சிலுவையிலும் திட்டல. பாடுபடும் போது பயமுறுத்தல. என்ன எல்லாம் இந்த மாதிரி போன்ற உனக்கு இன்னும் அடி விழ போது பாரு அப்படியெல்லாம் சொல்ல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் தம்மை ஒப்புவித்தார். இதுதான் நம்ம எப்ப தாழ்த்த முடியும்னா, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் என்ன நடத்துறாரு, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, கர்த்தர் நிச்சயமா எனக்கு நன்மை செய்வார். நான் தாழ்த்தி போறேன், அவர் என்னை உயர்த்துவார். நான் பொறுமையா இருக்கிறேன், அவர் என்னை கருப்படுத்துவார். சகிக்கிறேன், அவர் என்ன கிருபையினால் நிரப்புவார். இவ்வளவு பெரிய பாடம். ஆகையினால் இயேசுவின் பாடுகளை பார்க்கும்போது நீ எவ்வளவு சொல்லலாம். அவர் பேசவே இல்லை. அவர் சத்தியத்தை மட்டும்தான் பேசினார், மற்றத அமைதியில் இருந்தார். நம்ம ரட்சகர், நம்ம தேவன் வணங்குறவரே இப்படி பொறுமையா இருந்தார்னா நம்ம எவ்வளவு இருக்கணும். எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட்டா நமக்கு இருக்கு பாருங்க. அதனால மொத்தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா? பொறுமையா மற்றவங்க என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா செய்யட்டும், சகித்து பொறுமையா தாழ்த்தும். இந்த வருஷம் தாழ்த்துங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார, சகோதர சகோதரிகளுக்குள்ளார, கிறிஸ்துவுக்குள்ளார, சபையில, வேலை ஸ்தலத்துல தாழ்த்துவோம். கர்த்தர் பேசுவார், அவர் வழக்காடுவார், வாதாடுவார், அவர் மற்றவங்களெல்லாம் அடிச்சு போட்டுருவார் அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டாம். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். பேதுரு எழுதுறாருல, ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி பலத்த கைக்குள் அடங்கி. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாள்ல நாங்கள் தியானித்த அந்த வார்த்தைகளின்படியாக உம்முடைய வார்த்தை அதற்கு கீழ்ப்படிவதே எங்களுடைய பிரதானமான காரியமாக இருக்கட்டும். அதே போல பாடுகள் நன்மை செய்து பாடுபடும் போது சகிக்கவும், பொறுமையா இருக்கவும், தாழ்த்தவும். ஆண்டவரே, நீதி உள்ள தேவன், நீ நீதி செய்வீர், நீ கனப்படுத்துவீர், நீ நன்மை செய்வீர் என்று பொறுமையா இருக்கவும் இந்த கிறிஸ்துவின் சிந்தையை இந்த நாள்ல வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் தந்து தாழ்த்தி நீ வைத்திருக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.